ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான குட் நியூஸோடு நான் இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவோஷனல் சேனல் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனது. ரொம்பவே ஹாப்பி. ஸோ எப்போதுமே எங்கள் அம்மா இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி எனக்காக அனுப்புவாங்க. ஸோ அதை மாதிரி கரெக்டாக அந்த 25K ரீச் ஆகும்போது எங்கள் அம்மாக்கிட்டேருந்து இது மாதிரி ஒரு சாக்லேட் பாக்ஸ் வந்தது. அன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நமக்காக ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு சாக்லேட்டாக இருக்கட்டும், whatever it is, நம்ம அம்மாக்கிட்டேருந்து அது கிடைக்கும்போது அது பிளெஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி எக்ஸாக்டாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கான விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ குலதெய்வ கோயிலுக்கு 6 மந்த்துக்கு ஒரு தடவையாவது போகிறது வழக்கம். நிறைய தடவை நான் விலாகில் சொல்லியிருக்கேன். ஸோ எப்போதுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போதும், இல்லை ஒரு விஷயம் தடங்களாக இருக்கும் போதும், இல்லை மனசு கஷ்டப்பட போதும், இல்லை யாராவது உடம்பு சரியில்லை அவங்க ரெக்கவர் ஆகணும்னாலும் எல்லாத்துக்குமே குலதெய்வத்தோட பிளெஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயர்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறது வழக்கம். ஸோ இப்போ சமீபத்தில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னோடய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு வந்தால் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணி அதுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜுவல்லரி செட் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது ஒரு அழகான க்யூட்டான சோக்கர் செட்டுங்க. ஸ்ருதி பொட்டிக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ், ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப க்யூட்டான, எனக்கு பொதுவாக அந்த எலிஃபண்ட், பீகாக் அது மாதிரி ஜுவல்லரி ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரிக்கு தகுந்த மாதிரி அந்த சாரியும் எனக்கு அமைஞ்சது. இதுவும் ஸ்ருதி பொட்டிக்கோட இதில் தான் நான் கிடச்சிது எனக்கு. ஸோ கண்டிப்பாக நான் ஸ்ருதி பொட்டிக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்ட் சில்க்குங்க. செம்ம சாஃப்ட். அதாவது ஒரு சில சாரீ நம்ம கட்டணும் அப்படின்னாக்கா நம்ம சொன்ன பேச்சை கேட்கும் இல்லையா, எப்படி நம்ம பின் பண்ணுறோம், சாரீ டிராப்பிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும், நம்ம எப்படி பின் குத்துறோமோ அப்படியே இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம வியர் பண்ணால் கூட அது கொஞ்சம் கூட விலகாமல் அப்படியே இருக்கணும். அதை மாதிரி ஒரு சாரீ தான் இந்த சாரீ. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அந்த எலிஃபெண்ட்டோட இயரிங் அண்ட் சோக்கர் போட்டோன்னே இந்த சாரீக்கு வேறு மாதிரி லுக்கு கிடச்சிது. நான் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா பேருங்க அந்த கோவிலில் வைத்தீஸ்வரம் கோயிலும் போனோம். அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் என்னை ரொம்பவே ஐடென்டிஃபை, அந்த சோக்கர் நல்லாயிருக்கு 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 நிறையா பேர் என்கிட்ட பர்சனலாகவே சொன்னாங்க. ஸோ இது ஹேப்பன்ஸ் ரியலாகவே. அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப பேருக்கு இந்த சோக்கர் பிடிச்சது. நிறைய பேர் கோல்டு அப்படிலாம் கேட்டாங்க. கோல்டெலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 650 அந்த ரேஞ்சில் தான் இந்த சோக்கர் எனக்கு கிடச்சிது. அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக அந்த சாரீக்கு வியர் பண்ணோன்னே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த எலிஃபெண்ட் சோக்கர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வியர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வாங்கணும். அந்த எலிஃபெண்ட் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ எலிஃபெண்ட் போட்ட நிறைய டாலர்ஸ் அதெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த சோக்கர் அழகாக அந்த நெக்கில் போய் பதிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இயரிங்கும் இருந்தது. இதில் ஒரு ரூபி, ஒரு க்ரீன் ஸ்டோன் ரெண்டுமே இருக்கும். ஃபுல்லும் சுற்றி குட்டி 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 ஒயிட் ஸ்டோனும் இருந்தது. அது அவ்வளோ அழகாக பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ரொம்பவே சிம்பிளாக எலகண்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். அவ்வளோ அழகாக இருந்தது. அன்றைக்கி நான் வியர் பண்ணும்போது எல்லாருமே ரொம்பவே அந்த ட்ரெஸ்ஸும் சரி, இந்த ஷோக்கரும் சரி ரொம்பவே அழகாக இருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸ் போடும்போது கூட நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஒரு சில ட்ரெஸ் போடும்போது நமக்கே ரொம்ப பிடிக்கும்ல. சூப்பராக இருக்குது, நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு ஒரு சில ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த அதில் இந்த சோக்கர் அண்ட் சாரீ சொல்லலாம். ஸோ போகிற வழியில் ஒரு மேல்மருவத்தூர் கிட்டக்க சாப்பிட்டுட்டு இது மாதிரி லைட்டாக ஒரு டிஃபன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எங்கள் ட்ராவல் கண்டினியூ பண்ணோம். ஸோ ஊரெல்லாம் பார்த்திங்கனாக்கா நான் போகிறது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் என்னோடய குலதெய்வ ஊர். ஸோ போகும்போது கிளம்புறதுக்கு முன்னாடியே நிறைய மழை, ஹெவி ரெயின்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னடா ரொம்ப மழையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டே தான் போனேன். பட் காட்ஸ் கிரேஸ் லைட்டான மழையோடையே நாங்கள் போயிட்டு ரொம்ப மழைக்கு முன்னாடி வந்தாச்சு. ஸோ எங்கள் அம்மாவோட போகும்போது என்னென்னா இது மாதிரி ஒவ்வொரு ஊரில் என்னென்ன ஸ்பெஷலோ அங்கே என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்குவாங்க. அந்த பொதுவாக அந்த கிராமத்துக்கெலாம் போனால் அவங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ், காய், வெஜிடபிள்ஸ்
இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுலாம் வந்து நிறைய காரில் வந்து லோட் பண்ணிக்குவாங்க. இது எப்போதுமே நான் என்னோடய ப்ளாகில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மம்மி, வந்து என்னோடய சித்தி இவங்களெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த வில்லேஜோட அந்த ஃப்ளேவர் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி வந்து நிறையா வந்து இது மாதிரி லோட் பண்ணிப்போம். காரில் போகும்போதெல்லாம் இதெல்லாம் அங்கே எந்தெந்த பிளேஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் லோட் பண்ணிட்டு போகிறது வழக்கம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பப்பும் ஸ்ரீயும் கூட்டிகிட்டு வரதே பெரிய பாடாயிடுச்சு. 2 பேரும் செம்ம பிஸியாக இருந்தாங்க. அவங்கள கெஞ்சி குத்தாடி அவங்களுக்கு வந்து எப்போ வந்து டேட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சோ அந்த டயத்தில் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி குலதெய்வ கோயில் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே இது மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா, மழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஐயோ ரொம்ப ஹெவி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எனிவே காரில் போனால் கூட கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடும், கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். நாங்கள் வந்து 11 o'clock கோயிலில் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அந்த மழையினால் கொஞ்சம் டிலே ஆகி 11:30 அது மாதிரி ஆகிடுச்சு போய் ரீச் ஆகிறதுக்கு. early morning 3 o'clock எழுந்து கிளம்பியாச்சு நாங்கள். ஸோ 3 மணிக்கே எல்லோரும் பாதி தூக்கத்தில் எழுந்து குளிச்சுட்டு போனதில் செம்ம டயர்டாக வேறு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ ஒரு வழியாக எனக்கு பிடிச்ச கோவில் என்னோட பெருமாள் கோவில், குலதெய்வ கோவிலுக்கு வந்தாச்சு. அவ்வளோ அழகாக அன்றைக்கி அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. பூவாலேயே வந்து அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்தது பெருமாள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஊரும் சரி, இந்த கோவிலும் சரி, இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம்லாம் எல்லோரும் சேர்ந்து வந்து பண்ணது. அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க எங்கள் கோயிலை. அவ்வளோ அழகாக பார்த்து ஒவ்வொரு விஷயமும் வந்து கோவிலில் நடக்கும். சுற்றியும் வந்து மரம் வைக்கிறதுலேருந்து, செடி வைக்கிறதுலேருந்து, அந்த பராமரிக்கிறதுலேருந்து, அந்த க்ளீன் பண்ணுறதுலேருந்து ரொம்பவே அழகாக எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து வந்து பண்ணி வச்சுருக்கோம். இது அவ்வளோ அழகாக வந்து இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி நடந்து, இப்போ 2வது வாட்டி கும்பாபிஷேகம் நடந்து அதுக்கான யாகசாலை, அந்த பூஜைகள் எல்லாமே வந்து ரொட்டீனாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொட்டீனாக ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் அதை கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை கோவிலை வந்து புதுப்பிச்சா திருப்பி கும்பாபிஷேகம் போனோம் இல்லையா, அது மாதிரி இப்போது ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து திருப்பியும் எகெயின் வந்து ஷார்ட் டைமில் தான் வந்து ஒரு கும்பாபிஷேகமும் நடந்தது. அப்போ என்னால் வர முடியல. பட் வந்து எவ்ரி 6 months ஒன்ஸோ இல்லை 1 yearக்கு ஒன்ஸோ கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாருமே வந்து இங்கே வந்து வரது வந்து வழக்கம். சம்டைம்ஸ் வ்ளாக்ஸில் சொல்லியிருப்பேன், சம்டைம்ஸ் வ்ளாகில் சொல்லாமல் இருந்திருப்பேன். ஸோ இந்த வாட்டி வந்து போனது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அந்த மழையில், அந்த ட்ரெஸ்லிங்கில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் ட்ராவல் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3-4 monthsக்கு முன்னாடி இதே குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருந்தேன். குலதெய்வ கோயிலுக்கு வரும்போது நிறைய கும்பகோணத்தில் உள்ள கோயிலெலாம் வந்து பார்த்தோம். பட் இந்த வாட்டி சுத்தமாக டைமே கிடையாது. எல்லோரும் செம்ம டயர்டு. மறுநாளைக்கு எல்லாருக்குமே ஆஃபீஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்குமே இது செம்ம பிஸி ஷெட்யூல். ஸோ இந்த வாட்டி வந்து நிறைய ப்ரேயர்ஸ் இருந்துச்சு. தாத்தாக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ நிறைய வந்து ப்ரேயர்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வந்து குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங் இருந்தது. சரின்ட்டு ஃபேமிலியோடு வந்து குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வைத்தீஸ்வரம் கோயிலில் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பட்டு சாரி வந்து அம்பாளுக்கு வந்து தையல் நாயகி அம்மனுக்கு வந்து சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 6 monthsக்கு மேலே வந்து வரும்போதெல்லாம் பண்ண முடியாமே திரும்பி போயிடும். ஏன்னா டைம் இருக்காமல் போயிடும். இது மாதிரி நிறைய டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்ட்டு குலதெய்வ கோயில் முடிச்சுட்டு வைத்தீஸ்வரம் கோயிலுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. வைத்தீஸ்வரம் கோயில் அவ்வளோ அழகு. அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில் வைத்தீஸ்வரம் கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 2 கோவிலையும் பார்த்துட்டு மனசார நிறைய ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்கோட ஊருக்கு வந்து வந்தாச்சு. இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வேறு ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். டாடா பை.